ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகீதம் எழுதின புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் வசனம் 4, 5, 6. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதி நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்துல கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இந்த வசனத்துல ஆண்டவர் தாவீது ராஜாவுக்கு எத்தனையோ விதமான அதிசயங்களை செஞ்சிருக்காரு. அதுல ஒன்று என்ன சொல்றாருன்னா, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதே நாடுவேன் என்று சொல்கிறாருன்னா, கர்த்தரிடத்துல ஒரு விஷயத்த கேட்கிறாருன்னா அதுக்கு பதில் வரும்ன்ற நம்பிக்கையோட அவர் நாடுறாரு. ஆமென். அவிசுவாசமா அவர் நாடல. ஏன்னா அவருடைய ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யும்போது அவருக்கு நிறைய விஷயம் அவருக்கு தோன்றிருக்கலாம். ஏன்னா வேதத்துல இருக்கும்போது வேதத்துல நிறைய ஆராய்ச்சி செய்திருப்பாங்க. அதை பார்த்து அதுக்குள்ள இருக்க ரகசியங்களை எப்படி புதையல தோணும் போது ஒரு பொருளா கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை தோணுவாங்க. அதோட மகிமையை பார்க்கும்போது என்னன்னா அது வெளியேறவும் பெருசா இருக்கும். ஏன்னா இந்த வசனத்துல நான் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்துல மறைச்சு வைக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய கிருபை தெரியுங்களா? ஆமென். தீங்கு நாள்ல நமக்கு ஒரு கூடாரன்றது அவருடைய ஆலயமா தான் இருக்கும், தவிர மனுஷனுடைய கூடாரங்கள் அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இராது. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துல தங்குவதை நாடுவதை பார்க்கிற மனுஷங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க சொந்த இஷ்டத்துக்காக அவங்க கூடாரம் தேடுறாங்க. கூடாரம் மீன்ஸ் இந்த ஒழிஞ்சு போகிற கூடாரம் மற்றவங்களுடைய வார்த்தைகளை கேட்கறாங்க. ஏன்னா அவங்க பொல்லாத ஆவிங்க இருக்கலாம், அவங்க கூட ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். அது என்ன ஒரு கூடாரம் போல அவங்கள பிடிச்சு கொண்டு இருக்கிறது. அதனால நமக்கு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னு வச்சுங்க, அது நமக்கு கண்ணியை விரிவிக்கிறதா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையில கேட்கும்போது அவரை கூடாரத்துல ஆராய்ச்சி செய்கிற மனுஷன் எவ்வளவு வேணும் ஒரு விஷயத்துல கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு இறங்குறாருன்னா அவனுக்கு அளவில்லாத ஞானத்தை தருவார். அந்த வேதத்தில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் அவருக்கு திறந்து காண்பிப்பார். எப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு எல்லா விஷயத்தையும் எங்க காண்பிக்கிறாரு? அவர் செயல அங்க இருக்காரு, அங்க கஷ்டப்படு. அது பழைய ஏற்பாடுன்னு இல்லை, புதிய ஏற்பாடு இருக்கிற காலத்தை குறித்ததாக இருக்காரு. அப்படிப்பட்ட விசேஷங்கள் எல்லாம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கணும்? இந்த வேதத்துல இருந்து தான் கிடைக்கும். அந்த வேதம் எங்க இருந்தா நம்ம கையில தான் இருக்குது. அந்த வேதத்தை நம்ம ஆராய்ச்சி செய்தோம்னா கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக நமக்கு அந்த வெளிப்பாடு நிறைவேறுவதற்கும் நம்ம அவருடைய கர்த்தருடைய ஆலயத்தில் பொறுமையா இருந்து அது மகிமையை காணும்படியாக அதற்கு நம்ம ஆராதனை செய்யுமாக அவர் நாமத்தை தொழுது கொண்டு அவரை உயர்த்த நம்ம இன்னும் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆமென்.